குரக்கன் மேடை போட்டு 21ஆம் நாளுக்கு பிறகு குரக்கனை பிடுங்கி நடலாம் பாத்தியில. 21ல இருந்து 27, 28 ஒரு கிழமைக்குள்ள அந்த குரக்கனை நட்டா நல்ல வீரியமா வரும். அப்ப நட்டு போட்டு உடனே தண்ணிக்குள்ளையும் நடலாம், புழுதிக்கையும் நடலாம். அது தரைய பொறுத்தது. களித்தரையண்டா நடையலாது, புழுதி தரையண்டா நடலாம், அப்படி ஒரு தரையண்டா நடலாம். அப்ப தண்ணியை விட்டு நடையக்குள்ள கொஞ்சம் கூட ஆக்கள் வேணும். தண்ணியை விட விட வத்த டக்கு டக்குன்னு நட்டு நட்டு முடிஞ்சு 3ஆம் நாள் ஒரு தண்ணி விடுறது. நட்டது 3ஆம் நாள் பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு காலநிலையை பொறுத்து நல்ல வெயில் இருந்துச்சுன்னா வேலை கிடைக்கணும். இல்லையா கொஞ்சம் இப்படி மப்பு மாதிரி பிறகு கொஞ்சம் தலை இறைக்கலாம். இறைச்சி போட்டு அடுத்த தண்ணி 4ஆவது தண்ணியில யூரியா போட்டுருவோம். யூரியா போட்டா தான் நாங்கள் பச்சையை காணலாம். இது என்ன கொஞ்சம் பிள்ளரிப்பா தான் நிற்கும். அப்படியே நட்டு கொண்டு வர ஒரு அதுக்கு மங்கால ஒரு 2 கிழமைக்கு பிறகு இப்படி வந்துடும். குரக்கன் 3 மாதம் பயிர். அது மேடையில நிக்குது 21 நாள், ஒரு மாதத்துக்கு நிக்குது மேடையில. அப்ப குரக்கன் அறுவடை 2 மாதம் தான் அங்கால போகும். குரக்கனுக்கு 13 தண்ணீர் இறப்பு தான் அதுன்ற கொன்ட்ரோல். இதுக்கிடையில மழை பெய்தா அதுவும் தேவையில்லை. 13 தேவையில்லை. 13 தண்ணி தான் அதுக்கு விடுறது. 13க்கு மேல விட்டா குரக்கன் என்ன செய்யும், கதிர்கள் வீட்டுக்கூடு வந்து கொண்டே இருக்கு. பிறகு அதை பராமரிக்கலாம். நாங்க பிறகு கால்நடைக்கு வெட்டுற சாமான் தானே. ஒரு 13 தண்ணி இறப்பு முடிய உங்களுக்கு இப்ப பழுக்கத்தை வந்துடும். உங்களுக்கு இது கடைசி இறப்பு. இந்த குரக்கன் இனி கடைசி இறப்பு. அதுக்கு பிறகு வெட்டி கொண்டு போய் ஒரு நாள் கொஞ்சம் பழுக்க விட்டுட்டு அடுத்த நாளே காயப்படும். காய்ஞ்சா பிறகு நாங்கள் எங்களை கையாலேயே குத்தி அதை அரோட அதை பிடைச்சு அதை நாங்கள் இடலாம். உளுந்தடிக்கிற மாதிரி குரக்கனுக்கு இன்னும் மிஷின் வேறு. மில்லுகள்ல சில மில்லுகள்ல அடிச்சு கொடுக்குறாங்க, சில மில்லுகள்ல கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் வேஸ்ட் சின்ன தானியம் தானே. அப்ப அது பேக்கோட போடணும். பேன் போடைக்கலாம், பேனோட போடும் கொஞ்சம். நாங்கள் என்ன குரக்கனை கொஞ்சம் குத்தி எடுத்து அந்த மொட்டாக்கு மாதிரி இருக்கும், அதான் கிளியர் பண்ணது. அரிசியை நாங்கள் உடையல் அரிசியை போட்டு தீட்டுறோமே அது மாதிரி கொண்டா கொடுத்தா உங்களுக்கு பக்கமாக தீட்டுருவோம். ஒரு நிமிஷத்துல அது தீட்டுப்பட்டு பேக் அது கணக்க செலவும் இல்லை. நன்றி.